வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். முதலமைச்சர் ரங்கசாமி தனி கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம்தான் என்றும் தற்போது ரங்கசாமி நமச்சிவாயத்திற்கு ஓட்டு கேட்டு வரும் நிலையை பாஜக உருவாக்கி உள்ளது என புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரி மக்களின் பல நாள் கனவான புதுவைக்கு மாநில அந்தஸ்து ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு கனவு நினைவாகும் என தெரிவித்தார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுதான் உயரம் எனவும் உயரத்திற்கு தகுந்த அறிவு இருக்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் உயரத்திற்கு தகுந்த சுயமரியாதை இருக்க வேண்டும் எனவும் ரங்கசாமி தனிக்கட்சி ஆரம்பிக்க காரணமே நமச்சிவாயம்தான் என்றும் இப்பொழுது ரங்கசாமி நமச்சிவாயத்திற்கு ஓட்டு கேட்டு வரும் நிலையினை பாஜக உருவாக்கி உள்ளது என்றும் ரங்கசாமியின் கட்சியை பாஜக கண்ட்ரோலில் வைத்திருப்பதுதான் ஜனநாயகமா என கேள்வி எழுப்பினார். உள்துறை அமைச்சராக இருந்தவரை வேட்பாளராக நிறுத்தி உள்ளது பாஜக என்றும் நமச்சிவாயம் எத்தனை கட்சி மாறியுள்ளார் என்று லிஸ்டை எடுத்து பார்த்தால் எனக்கே தலை சுற்றுகிறது என்றும் இன்னும் 2 மாதங்கள் கழித்து வந்தால் நமச்சிவாயம் எந்த கட்சியில் இருப்பாரோ யாமறியேன் பராபரமை என கூறிய ஸ்டாலின், எந்த கட்சியில் இருப்போம் என இது நமச்சிவாயத்திற்கே தெரியாது என விமர்சித்தார். புதுச்சேரி பாராளுமன்ற பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலையில் சுயேட்சை வேட்பாளர் விக்னேஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பாஜகவில் இணைந்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் காரைக்கால் வந்திருந்தார். காரைக்கால் திருநள்ளாறு சாலையில் இருந்து மாவட்டத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்த பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு பாஜகவினர் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்றனர். ஊர்வலமாக வந்து வரிச்சிக்குடி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற சுயேட்சை வேட்பாளர் டாக்டர் விக்னேஸ்வரன் தலைமையில் ஏராளமான இளைஞர்கள் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், தொகுதி தலைவர் லூர்துசாமி, பாஜக பிரமுகர் சக்திவேல், பாஜக மாவட்ட செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமான பாஜக கூட்டணி கட்சியினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கோரிமேடு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் பாலமுருகன் உத்தரவின் பேரில் கோரிமேடு காவல்துறையினர் அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த 3 நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து 3 நபர்களையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரி வெண்ணிலா நகர் சத்தியமூர்த்தி, விழுப்புரம் முருகன், கடலூர் தீனதயாளன் என்பதும் அப்பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தேர்தல் பிரச்சாரத்திற்காக 7 அடி உயரம் 6 அடி அகலத்தில் மெகா சைஸ் பானைகளை புதுச்சேரி கலைஞர்கள் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த கட்சியின் தேர்தல் சின்னம் பானையாகும். மக்களிடம் இந்த பானை சின்னத்தை கவர வைக்க பெரிய அளவில் பானையினை செய்து அனுப்ப புதுச்சேரியைச் சேர்ந்த பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் முடிவு செய்தார். இதற்காக வில்லியனூரைச் சேர்ந்த துரை என்ற சிற்ப கலைஞரிடம் 6 பானைகள் செய்வதற்காக 3 நாட்களுக்கு முன்பு ஆர்டர் செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து 4 கலைஞர்கள் இரவு பகல் பாராது உழைத்து ஃபைபரால் ஆன 6 பானைகளை செய்து முடித்துள்ளனர். இந்த பானைகள் ஒவ்வொன்றும் 7 அடி உயரமும் 6 அடி அங்குலமும் கொண்டவை. இந்த சைஸ் பானை செய்வது இதுதான் முதல் முறை. புதுச்சேரியில் தயாரான இந்த மெகா சைஸ் பானைகள் சிதம்பரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. புதுவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக வடுவக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள
பிரசித்தி பெற்ற வெங்கடேச பெருமாள் சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து வடுவக்குப்பத்தில் தொடங்கி கல் மண்டபம், நத்தமேடு, ஏரிப்பாக்கம், சூரமங்கலம், மடுகரை, கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம், பண்டசோழ நல்லூர், கரையாம்புத்தூர், இறுதியாக மணமேட்டில் பிரச்சாரத்தை முடித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக பிரமுகர்கள் சக்கரவர்த்தி, பூபதி, யூசப், ரகுநாதன், ஜெயமூர்த்தி, சம்பத் மற்றும் கோபால் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவதாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறியிருப்பது வெற்று வாக்குறுதி என பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். பாஜக சார்பில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பங்கேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் PNR திருமுருகன், பாஜக மாநில துணைத் தலைவர்கள் GNS ராஜசேகர், VMCV கணபதி உட்பட கூட்டணி கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த நமச்சிவாயம், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது தொடர்பான கேள்விக்கு, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது செய்திருக்க வேண்டியது தானே எனவும், இப்பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த அறிவிப்பை வெளியிடுவது மக்களை ஏமாற்றும் செயல் எனவும், வெறும் வெற்று வாக்குறுதி எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த 10 ஆண்டுகால மோடி நல்லாட்சியாலும் ரங்கசாமி தலைமையிலான 3 ஆண்டுகால தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனைகளையும் மக்களிடம் தெரிவித்து கூட்டணி கட்சியினரின் கடும் உழைப்பால் மாபெரும் வெற்றி பெறுவதாகவும், தம்மை எதிர்த்து போட்டியிடும் எதிர்க்கட்சிகள் டெபாசிட்டை இழப்பார்கள் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பட்டியல் அணி தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்வது தொடர்பாக மண்ணாடிப்பட்டு தொகுதி பட்டியல் அணி சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் கோணிச்சம்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு பாஜக பட்டியல் அணி தலைவர் ராஜாமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக வீரராகவன், கண்ணன், செல்வகுமார் உட்பட மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய மேற்கொள்ள வேண்டிய யுத்திகள் குறித்து சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக பட்டியல் அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தியின் யாத்திரை நாட்டின் ஒற்றுமையினை சீர்குலைப்பதாக உள்ளது என்று இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்திய குடியரசுக் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தலைவர் ஞானமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே பங்கேற்றார். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அத்வாலே, காங்கிரஸ் கட்சி ஊழலில் அடையாளமாக உள்ளது, பிரதமர் மோடி ஊழலுக்கு எதிரானவர் என்றும், ராகுல் காந்தியின் யாத்திரை நாட்டை ஒற்றுமைப்படுத்துவதை விட்டு அதை சீர்குலைப்பதாக அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி காங்கிரஸ் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும், அதை பிரதமர் மோடி பார்த்து வருகிறார், அதனால்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் ஏற்படுத்திய குடியரசுக் கட்சி பிரதமருக்கு ஆதரவளிக்கிறது என்றும், அவரையே மீண்டும் நாட்டின் பிரதமராக்கவும் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவளிக்கிறோம் என்றார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று அரசு கொறடா AKD ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் மாநிலம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வீடு வீடாக சென்று அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அரசு கொறடா AKD ஆறுமுகம் இந்திரா நகர் தொகுதி, இந்திரா நகர் விரிவாக்கம் ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது வீரா என்கின்ற வீராசாமி, NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் உடனிருந்தனர்.
புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் திறந்த ஜீப்பில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுக மாநில செயலாளர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்த ஜீப்பில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் தொடங்கிய பிரச்சாரம் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், கவிக்குயில் நகர், வெங்கடேஸ்வரா நகர், சாரம், அவைத்திடல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. இதில் மாநில இணை செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான கணேசன், தொகுதி செயலாளர் ஆறுமுகம் உட்பட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை விமர்சிக்க ஸ்டாலினுக்கு தகுதியும் அருகதையும் இல்லை என்றும் அவர் ஒரு வேஸ்ட் மனிதர் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கடுமையாக சாடியுள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு தொகுதியில் அதிமுக மாநில பொதுச் செயலாளர் அன்பழகன் திறந்த ஜீப்பில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை சிம்பிள் வேஸ்ட் என விமர்சித்த ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்தார். எடப்பாடியாரை சாதாரண தொண்டனும் சந்திக்க முடியும் என்றும் அவர் நிஜ வாழ்க்கையில் சிம்பிள் மனிதர் என்ற அன்பழகன் முதல்வரின் மகன் என்ற அடையாளத்துடன் அரசர் வாழ்க்கை போல் வாழும் உங்களை சாதாரண மனிதர்கள் சந்திக்க முடியுமா என்றும் நீங்கள் வேஸ்ட் மனிதர் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடன் ஸ்டாலின் மற்றும் உதயநிதிக்கு தொடர்பு உள்ளது என குற்றம் சாட்டினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை உயரமானவர் ஆனால் அறிவில்லாதவர் என பேசிய ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்தார். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றால் ரேஷன் கடைகளை திறப்போம் என்றும் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் உள்ள அதிகாரம் தெரியாமல் ஸ்டாலின் உளறுகிறார் என்றார். புதுச்சேரியில் பாஜகவுடன் திமுக கள்ள கூட்டணி வைத்திருப்பதால் உண்மையான திராவிட கட்சி அதிமுக தான் என்றும் திராவிட கொள்கை கொண்டவர்கள் அதிமுகவை ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோணிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கோணிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றுச் சென்றனர். ஆண்டுதோறும் கோடை சீசனின் பொழுது நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் உதகையில் குதிரை பந்தயங்கள் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை நடைபெறும். வழக்கமாக ஏப்ரல் 14ஆம் தேதி குதிரை பந்தயங்கள் தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே நேற்று குதிரை பந்தயம் தொடங்கியது. நடப்பாண்டில் 137வது குதிரை பந்தயங்கள் ஜூன் 2ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இதற்காக பெங்களூர், சென்னை, புனே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 500 பந்தய குதிரைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. முக்கிய பந்தயங்களான நீலகிரி டர்பி மற்றும் டாக்டர் MAM ராமசாமி நினைவு கோப்பை மே 12ஆம் தேதியும், ஊட்டி ஜெயின்ட்ஸ் ஸ்பிரிண்ட்ஸ் கோப்பை மே 25ஆம் தேதி மற்றும் நீலகிரி தங்க கோப்பை போட்டி மே 26ஆம் தேதியும் நடைபெறுகின்றன. மொத்தம் 17 நாட்கள் குதிரை பந்தயங்கள் நடைபெற உள்ளன.
முதல் நாளான நேற்று 6 போட்டிகள் நடத்தப்பட்டன. முதல் போட்டியில் ஆல் ஸ்டார்ஸ் குதிரை வெற்றி பெற்றது. வெல்கம் கோப்பைக்கான போட்டியில் 6 குதிரைகள் பங்கேற்றன. கடைசி நேரத்தில் ப்ளூமெட் என்ற குதிரை போட்டியில் இருந்து விலக்கப்பட்டதால் 5 குதிரைகள் ஓடின. இதில் லைட் தி வேர்ல்ட் குதிரை வெற்றி பெற்றது. இதனை அடுத்து பயிற்சியாளர் விஜய் சிங் மற்றும் ஜாக்கி சி உமேஷுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் தயாராகி வரும் நிலையில் அவர்கள் அமெரிக்காவிற்கு பரபரப்பான வார்னிங் ஒன்றை விடுத்துள்ளனர். மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே பதற்றமான ஒரு சூழ்நிலையே நிலவி வருகிறது. காசா பகுதியில் ஹமாஸிற்கு எதிராக இஸ்ரேல் தொடங்கிய போர் பல மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போர் எப்பொழுது முடிவிற்கு வரும் என்று யாருக்கும் தெரியவில்லை. இதற்கிடையே மத்திய கிழக்கு பகுதியில் இப்பொழுது அடுத்த மோதல் வெடித்துள்ளது. கடந்த வாரம் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 2 ஜெனரல்கள் உட்பட குறைந்தது 7 ஈரானியர்கள் கொல்லப்பட்டனர். கடந்த சில மாதங்களாகவே சிரியாவில் இருக்கும் ஈரான் தொடர்புடைய இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கும் போதிலும் ஈரான் தூதரக கட்டிடம் மீது தாக்குதல் நடத்துவது இதுவே முதல் முறையாகும். இந்த தாக்குதலை நடத்திய உடனேயே இஸ்ரேல் உச்சகட்ட அலர்ட் மோடிற்கு போய்விட்டது. தனது வீரர்களின் விடுமுறையினை ரத்து செய்து இஸ்ரேல் உடனடியாக அனைத்து வீரர்களையும் பணிக்கு திரும்புமாறு அழைத்தது. மேலும் ராக்கெட் அல்லது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த முடியாத வகையில் GPS சிக்னலையும் ஆஃப் செய்து வைத்துள்ளது. வெடிக்கும் மோதல் இருப்பினும் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி தரப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினரும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ரெடியாகி வருகின்றனர். இஸ்ரேலுடனான எந்த ஒரு போருக்கும் ஹிஸ்புல்லா முற்றிலும் தயாராக உள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் அறிவித்துள்ளார். இதனால் அப்பகுதியில் மீண்டும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. பிடே கேண்டிடேட்ஸ் செஸ் தொடர் கனடாவில் உள்ள டொரண்டோ நகரில் நடைபெற்று வருகிறது. இதன் 2வது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர்களான டி குகேஷ் பிரக்ஞானந்தா நேருக்கு நேர் மோதினார்கள். இந்த ஆட்டத்தில் டி குகேஷ் 33வது காய் நகர்த்துதலின் போது வெற்றி பெற்றார். மற்றொரு இந்திய கிராண்ட் மாஸ்டரான விதித் குஜராத்தி காய் நகர்த்துதலின் போது அமெரிக்காவின் ஹிகாரு நகமுராவை வீழ்த்தினார். ரஷ்ய கிராண்ட் மாஸ்டரான இயன் நெமோம்னியாச்சி 45வது காய் நகர்த்துதலின் போது பிரான்ஸ் கிராண்ட் மாஸ்டரான அலி ரேசா ஃப்ரோஸ்டாவை தோற்கடித்தார். அதே வேளையில் அமெரிக்க கிராண்ட் மாஸ்டரான ஃபேபியானோ கருனா 37வது காய் நகர்த்துதலின் போது அஜன்பைஜாட் கிராண்ட் மாஸ்டரான நிஜாத் அபைசாவை வீழ்த்தினார். 2 சுற்றுகளின் முடிவில் இயன் நெமோம்னியாச்சி, டி குகேஷ், விதித் குஜராத்தி, ஃபேபியானோ கருணா ஆகியோர் தலா 1.5 புள்ளிகளை பெற்றுள்ளனர். பிரக்ஞானந்தா உள்ளிட்ட மற்ற 4 வீரர்களும் தலா 0.5 புள்ளிகளுடன் உள்ளனர். மகளிர் பிரிவு 2வது சுற்றில் இந்தியாவில் வைஷாலி 34வது காய் நகர்த்துதலின் போது சீனாவின் டான் சோங்கிடம் தோல்வியடைந்தார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.